கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க ஆவியின் கனி என்ற பாகத்துல விசுவாசம் ஆவியின் கனி என்ற தலைப்புக்குள்ள விசுவாசம் எனும் பாகத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்பதாக நாங்க 6 விஷயம் பார்த்திருக்கிறோம். இது அறிமுகத்தோடு சேர்த்து 7 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு. ஸோ அறிமுகத்தை தொடர்ந்து நாங்கள் ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அடுத்தது விசுவாசம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஸோ விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ அதுதான் அடுத்த 3. ஸோ அந்த 9 விஷயங்களையும் 3 3 பாடமாக்கினா இலகுவா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அதுல மூன்றா பிரிச்சா 3வது பாகத்துல முதலாவது தான் விசுவாசம். சரி, இப்ப இந்த விசுவாசத்தை பத்தி நாங்க இன்னைக்கு படிக்கும் பொழுது ஆஹ் இதுக்கு முன்னுக்கு படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நம்புறேன். ஆஹ் அதுக்கு முன்பு நாங்க ஒரு ஃபார்மேட் பார்த்து கொண்டு போறோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல தான் இந்த ஃபார்மேட்டும் இருக்கு. அதாவது முதல்ல தேவனுடைய குணம், அது எங்களுடைய குணம் என்ற அந்த ஃபார்மேட்ல தான் நாங்க பார்த்து கொண்டு போறோம். ஸோ இந்த விசுவாசம் என்றதை பற்றி ஒரு வரைவிலக்கணம் வரைவிலக்கணம் என்று சொல்ல முடியாது, ஒரு விளக்கம். ஒரு விளக்கம் தேவைப்படுது. என்ன சொன்னா இதுவரைக்கும் நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் என்னது? நாங்க ஏற்கனவே ஆஹ் அறிமுக பகுதியில நான் ஒரு ஸ்லைட்ல காண்பிச்சிருப்பேன் இல்லையா? கிரியை என்றால் என்ன, கனி என்றால் என்ன, ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் இல்லையா? கிரியை என்பது நாம் செய்வது, கனி என்பது எங்களுடைய குணம். ஸோ இந்த ஆவியின் கனியில நாங்க பார்க்கிறது அது எங்களுடைய ஒரு குணத்தை குறிக்கிறதா இருக்கு. ஸோ இந்த விசுவாசம் என்றது எப்படி எங்களுடைய ஒரு குணமா இருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப நாளுமே யோசிச்சேன். இது விசுவாசம் என்றது எப்படி எங்களுக்கு ஒரு குணமா வரும் என்று நான் ரொம்ப யோசிச்சு, இது கஷ்டமான ஒரு தலைப்பு. நீங்க 2 3 பேரோட பேசி கொண்டிருந்தேன். ஸோ எப்படி விளக்கப்படுத்துறது? விசுவாசம், இப்ப அன்பு ஒரு குணம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் குணங்கள். ஸோ இந்த விசுவாசம்ன்றது எப்படி ஒரு குணமாக விளக்கப்படுத்துறது அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது எப்பயுமே நல்லது தானே என்ன? மூல பாஷையில் எப்படி இருக்குன்னு எனக்கு மூல பாஷை தெரியாது. இவரே கிரேக்க மொழிகள் நாங்க படிச்சது இல்ல. ஆனால் நாங்க தேடி பார்க்கக்கூடிய வசதி இன்றைய காலகட்டத்தில் இருக்கு இல்லையா? ஸோ நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு, எங்களுக்கு தேடி பார்க்கலாம். அப்படி தேடி பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம்ன்றது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது எப்படிப்பட்ட வித்தியாசம்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கு நான் இப்போ ஒரு 2 சென்டென்ஸ், 2 வசனம், 2 வாக்கியம் நான் போடுறேன். ஆஹ் அதை வாசிச்ச உடனே சற்று வாசிச்சு அதை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. பாருங்க, ஒரு வசனம், ஒரு வாக்கியம், ஒரு வசனம், ஒரு வாக்கியம். அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான். அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான். என்ன விளங்குது? அதை வாசிச்ச உடனே எங்களுக்கு என்ன புரியுது? தேவன் மீது தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான் அப்படின்னு சொன்னால் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் எங்களுக்கு வருது இல்லையா? அவன் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியுது? அவன் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான். இவ ரெண்டுலயுமே இது விசுவாசமாய் இருந்தான் அப்படிங்கிறது சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 வாக்கியத்திலும் விசுவாசமாய் இருந்தான் என்கிற அந்த சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான் என்பதற்கும் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறதாக எனக்கு தோன்றுது. இருக்கா இல்லையா? தேவன் மேல் விசுவாசமாயிருந்தான் என்பதற்கும் எஜமானுக்கு விசுவாசமாயிருந்தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதானே இல்லையா? தேவன் மேல் விசுவாசமாயிருந்தான் என்பது பெரும்பாலும் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை சார்ந்ததா இருக்கும். எஜமானுக்கு விசுவாசமாயிருந்தான் அப்படிங்கிறது எஜமான் எங்கள் மீது வைக்கிற விசுவாசமாயிருக்கும், எங்கள் மீது வைக்கிற நம்பிக்கையா இருக்கும் இல்லையா? எஜமானுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய தன்மை இல்லையா? சோ அப்படி ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நான் பயன்பாட்டில் இன்றைய நான் அதுக்கு வாரேன். இப்ப அடுத்த ஸ்லைடு அதை பத்தியே தான். இப்ப 3 வார்த்தைகள் ஆங்கிலத்துல இப்ப நான் 3 வார்த்தைகள் நான் இப்படி பயன்படுத்துறேன் விளக்கத்துக்காக. ஃபெய்த்,
ஃபெய்த்ஃபுல், சின்சியர். ஃபெய்த், ஃபெய்த்ஃபுல், சின்சியர். இது எப்படிப்பட்டதா இருக்கும்? ஃபெய்த், ஆங்கிலத்தில் ஃபெய்த். ஃபெய்த்ஃபுல் என்று ஒன்று இருக்கு, சின்சியர் என்று ஒன்று இருக்கு. இப்ப முன்னைய காலங்களில் பாடசாலை நாட்கள்ல எங்களுக்கு கடிதம் எழுத சொல்லும் பொழுது நாங்க கடைசியா எழுதுவோம், ரெண்டு விஷயம் எழுதுவோம். ஒன்று வந்து என்னது, ஃபெய்த்ஃபுல்லி, யாஸ் ஃபெய்த்ஃபுல்லி என்று எழுதுவோம். இப்படி இல்லாட்டி யாஸ் சின்சியர்லி அப்படின்னு எழுதுவோம். தமிழ்ல எப்படி எழுதுவோம்? விசுவாசம் உள்ள அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லாட்டி உண்மை உள்ள அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த், ஃபெய்த்ஃபுல், சின்சியர், இந்த மூன்றுக்கும் சில வித்தியாசம் இருக்கு. வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும், விசேஷமா வேதம்னு நான் சொல்லும் பொழுது மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த ஃபெய்த், ஃபெய்த்ஃபுல், சின்சியர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகள் தான் நான் இந்த ரெண்டாவது நிரல்ல போட்டிருக்கிறேன். அது என்னது? ஃபெய்த் என்று சொன்னால் தமிழ் வேதாகமத்தில் விசுவாசம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற இடத்துல உண்மை உள்ள, உண்மை, உண்மை உள்ள. உதாரணமா தேவன் உண்மை உள்ளவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அடுத்து நாங்க பார்க்க போறோம் அதை பத்தி. ஸோ தேவன் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறது காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஸோ அந்த இடத்துல உண்மை உள்ள அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி சின்சியர் என்பதற்கும் தமிழ் வேதாகமத்தில் உண்மை, சுத்தம், உத்தமம் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தற்கால பயன்பாட்டில் இப்ப வேத மொழிபெயர்ப்பு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைக்கிற மாதிரி 1711ஆம் ஆண்டுகள் தான் தமிழ் மொழிபெயர்ப்பு முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டதா ஞாபகம். சரியா நான் பார்க்க டைம் கிடைக்கல அதுக்கு. பட் எப்படியும் ஒரு 200 வருஷத்துக்கு மேல ஆயிட்டுது. ஸோ வழக்கத்துல பயன்பாடு மாற்றம் அடையும் காலத்துக்கு காலம். சில வார்த்தைகள் அப்படி இருக்கு, பயன்பாடு மாற்றம் அடைகிற இதுகள் இருக்கு. இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை இப்ப வேதத்தை பயன்படுத்தாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்துல விசுவாசம் என்ற வார்த்தையை சொல்லி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஜமானுக்கு விசுவாசமா இருப்பது, இன்னும் ஒருவருக்கு விசுவாசமா இருப்பது என்ற அர்த்தத்துல தான் இருக்கு. ஸோ ஃபெய்த் என்பது தற்காலத்துல நம்பிக்கை. இப்ப இந்த வேதாகம பயன்பாட்டு காரணமாக அது விசுவாசம் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டு வருது. பட் நம்பிக்கை என்ற சொல்லும் அதுக்கு சமமாக பயன்படுத்தப்பட்டு வருது, ட்ரஸ்ட் என்பதற்கு சமமாக. ஸோ ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை ரெண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுது. ஃபெய்த்ஃபுல் என்பதற்கு வேதத்தில் உண்மை உள்ள அப்படி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, உண்மை என்ற வார்த்தை அல்லது உண்மை உள்ள என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. தற்காலத்துல விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. நீங்க ஒருவருக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க என்றதுதான் தற்கால பயன்பாடா இருக்கு. ஃபெய்த்ஃபுல் என்பதற்கு தான் அந்த விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ சின்சியர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தற்காலத்தில் உண்மையுள்ள என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஸோ இதுல ஒரு சின்ன இப்படி பயன்பாட்டில் சில குழப்பங்கள், சில இடத்துக்கிடம் பயன்பாட்டிலையும் சில வார்த்தைகள் தமிழ்ல எப்படி இருக்கு தானே, ஒரு இடத்துல ஒரு விதமா சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு தானே. ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டிலையும் சில சில மாற்றங்கள் இருக்கு. இதே இப்ப கிட்டத்திலையும் கூட நான் ஒரு ஆள்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணத்துல தூள்ன்னு சொன்னா மிளகாத்தூள், மலையக பகுதியில தூள்ன்னு சொன்னா தேயிலை தூள், அதே கொழும்புல தூள்ன்னு சொன்னா அது வேற தூள். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கிடம் வித்தியாசப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுல சில வார்த்தைகள் மாற்றப்படலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விசுவாசம், உண்மை, நம்பிக்கை, இந்த வார்த்தைகள் மாறி 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 பயன்படுத்தப்படுது. இப்ப இங்கிலீஷ்ல ஓரளவு ஓரளவு அது கன்சிஸ்டண்டா இருக்கு, அது மாறாமல். அது இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு, ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு அது கன்சிஸ்டண்டா மாறாமல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்பட்டு வருது. அது பயன்பாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்குது, வேதத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா தமிழ் மொழியில சற்று அது வித்தியாசமா இருக்கு. தற்காலத்துல நீங்க வேதத்தை வாசிக்காத ஒருத்தருக்கு, வேதம் அறியாத ஒருவருக்கு, கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரிடம் விசுவாசம்னு சொன்னா அவர் எப்படி நீங்க ஒரு எஜமானுக்கு விசுவாசமா இருக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தை தான் குறிப்பார்.
ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதத்தை தமிழ் மொழியில் வாசிக்கிற ஒருத்தனுக்கு விசுவாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசத்தை தான் அவர் யோசிப்பார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல இந்த ஆவியின் கனியில் வரும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நான் சொன்னதை விட உங்களுக்கு இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆவியின் கனியில வர்ற இந்த விசுவாசம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா அது மூல மொழியில 2 விதமாகவும் அர்த்தம் கொடுக்கலாம். அதாவது ஃபெய்த் என்றும் சொல்லலாம், ஃபெய்த்ஃபுல் என்றும் சொல்லலாம். இப்ப சிங்கள வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் ஃபெய்த்ஃபுல் என்று தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. விஸ்வாசவந்த கம அப்படின்னு தான் இருக்கு. விஸ்வாசி என்று போடல, விஸ்வாசவந்த கம என்று இருக்கு. அதாவது ஃபெய்த் இல்ல, ஃபெய்த்ஃபுல் என்று தான் சிங்கள வேதாகமத்துல போட்டிருக்கு. ஸோ கிரேக்க மொழியில அது வந்து பிஸ்டிஸ் என்று இருக்கு. அது வந்து நீங்கள் ஃபெய்த் என்றும் எடுக்கலாம், ஃபெய்த்ஃபுல் என்றும் எடுக்கலாம். ஸோ இதை குறித்து பல வேத வல்லுநர்கள் 2 விதமா பிரிஞ்சிருக்கிறாங்க. சிலர் வந்து கமெண்டேட்டர்ஸ்னு சொல்லுவோம். வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறவர்கள், விளக்கப்படுத்துகிறவர்கள், இதை குறித்து ஆராய்கிற புலவர்கள். அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, 2 விதமா பிரிஞ்சுங்க. ஒரு சாரார் இல்ல இது ஃபெய்த் தான், விசுவாச நம்பிக்கை கலந்த அந்த விசுவாசத்தை தான் குறிக்குது என்று சொல்றாங்க. சிலர் ஃபெய்த்ஃபுல், ஒரு எஜமானுக்கு எப்படி நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அது உங்களுடைய குணத்தை குறிக்கிறதா இருக்கு. ஸோ சிலர் சொல்றாங்க ஃபெய்த் அண்டு, சிலர் சொல்றாங்க ஃபெய்த்ஃபுல் அண்டு. அதாவது நம்பிக்கையை குறிக்கிறதா இருக்கு. ஆஹ் சிலர் சொல்றாங்க விசுவாசமா இருக்கு அப்படின்னு. ஸோ இது ஆஹ் ஆனா மூல மொழியில வந்து அது 2 விதமாகவும் அது அர்த்தம் கொள்ளலாம். அந்த மாதிரி தான் அந்த வார்த்தை அடங்கி இருக்கு. ஸோ அதனால நாங்கள் இந்த ஆவியின் கனியை குறித்து படித்து கொண்டு வரும் பொழுது இதுக்கு முன்பதாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதுக்கு பிறகு வரப்போகிற சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாமே குணத்தை குறிக்குது. நாங்க அறிமுக பகுதியிலே நான் சொல்லியிருந்தேன் இல்ல, அறிமுக வீடியோல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அது தெரியும். அதுல ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். ஆவியின் கனி என்பது எங்களுடைய குணம். செயல் என்பது, கிரியை என்பது நாம் செய்யும் செயல். ஆனால் ஆவியின் கனி என்பது அது எங்களுடைய குணம். அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த இந்த படிப்பினையே நான் ஒழுங்கமைச்சிருக்கிறது, கட்டமைச்சிருக்கிறது இந்த 2வது அர்த்தத்துல, ஃபெய்த்ஃபுல் என்ற அர்த்தத்தில். ஃபெய்த்ஃபுல் என்ற அர்த்தத்துல, அதாவது இந்த விசுவாசம் என்பது தற்காலத்துல விசுவாசம் என்ற அர்த்தம் எதுக்கு பொருந்ததோ அந்த அர்த்தத்துல, வேதத்துல மற்ற இடங்கள்ல உண்மை உள்ள என்ற அர்த்தத்துல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் வேதாகமத்துல, ஆங்கில வேதாகமத்துல ஃபெய்த்ஃபுல் என்று இருக்கு. ஸோ ஆங்கில வேதாகமத்துல பெரும்பாலும் அந்த குழப்பம் இல்லை. ஸோ தமிழ் வேதாகம பாவனையில மொழிபெயர்ப்பிலையும் தற்கால பாவனையிலும் சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால இந்த குழப்பம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போதைக்கு இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இது 2க்கும் இருக்கிற வித்தியாசம், பயன்பாட்டில் வித்தியாசம். அது தான் நான் முதல்ல காண்பிச்ச ஸ்லைட்ல காண்பிச்சது தான். அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான் என்றது விசுவாசத்துக்கும், அவன் எஜமானுக்கு விசுவாசமாய் இருந்தான் என்ற அந்த விசுவாசத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. இந்த வாக்கிய அமைப்புல எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த 2 விசுவாசத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குன்றது எங்களுக்கு வாக்கிய அமைப்பை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுல இந்த 2வது விசுவாசத்தை பத்தி தான் இன்றைய ஸ்டடி போக போகுது, இன்றைய படிப்பினை போக போகுது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை பத்தி அல்ல, எங்களுடைய குணம், நாம் ஒருவருக்கு விசுவாசமா இருக்கும் குணத்தை பற்றி தான் இன்றைய பாடம். என்று இந்த ஆவியின் கனி என்பது எங்களுடைய குணத்தை குறிக்கிறதா இருக்கிறபடியினால. ஸோ இந்த 2வது தான் ஃபெய்த்ஃபுல் என்ற ஆங்கில வார்த்தையை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஃபெய்த்ஃபுல், விஸ்வாசவந்த கம, விஸ்வாசிய இல்ல, விஸ்வாசவந்த கம. ஸோ சிங்கள வேதாமத்தில் அது அப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் அந்த இடத்துல ஃபெய்த் என்று சில வேதாமத்தில் இருக்கு, சில வேதாமத்தில் ஃபெய்த்ஃபுல் என்று இருக்கு. ஆனா இந்த ஸ்டடியை நான் ஒழுங்கமைச்சிருக்கிறது அந்த ஃபெய்த்ஃபுல் என்ற அர்த்தத்துல, விசுவாசம். இப்ப வேதத்துல அந்த விசுவாசம் என்று இருக்காது. வேதத்துல அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் உண்மை என்ற வார்த்தை, உண்மை உள்ளவன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற வேத வசனங்கள் எல்லாத்திலையும் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு மாறாக நாங்க பார்க்க போறது உண்மை என்ற வார்த்தையை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதன் அர்த்தம் தற்கால வழக்கின்படி விசுவாசம் என்பது. குழப்பமா இருக்கா, புரியுதா?
கேள்வி ஏதாவது இருக்கா? சரி. அம் மௌனம் சம்மதம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சு நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? போயிட்டீங்களா? இருக்கிறாங்க. எஸ், யாரும் செக் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே பிரதர் 2 போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ஏதா ஃப்ரைஸி கை தூக்கி இருக்கிறாங்க. ஏதாவது கேள்வி கேட்க இருக்கா? இல்லைண்ணா, அப்ப இது வந்து உண்மையா உண்மையா இருக்கிறத குறிக்குது. இப்ப தேவன் பேர்ல அந்த முதலாவதுக்கும் இப்ப ரெண்டாவதையும் ஒட்டு மொத்தமா அது குறிக்கல தானே. ரெண்டாவதா உண்மையா இருத்தலை மட்டும்தானே குறிக்குது. எஸ், அந்த அர்த்தத்துல தான் இன்றைய ஸ்டடியை நான் கொண்டு போறேன். ஓகே ஓகே. அதாவது தற்கால வழக்குல நாம் விசுவாசம், எஜமானுக்கு விசுவாசமா இருக்கிற அந்த விசுவாசம் என்ற அர்த்தத்துல பயன்படுத்துற அந்த விசுவாசத்தை தான் நான் கொண்டு போறேன். வேதாகமத்துல அது உண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. சரி. சரியா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே. ஸோ இதுவரைக்கும் பார்த்த எல்லா அம்சங்கள்லையும், அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாமே பிரைசி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி கையை கீழே போடலாம். ஓகே, சரி. ஆஹ் எல்லாமே நாங்க அப்படித்தான் பார்த்தோம். அன்பு தேவனுடையது, பிறகு அது எப்படி எங்களுக்கு வந்தது. சந்தோஷம் தேவனுடையது, அது எப்படி எங்களுக்கு வந்தது. சமாதானம் தேவனுடையது, அது எப்படி எங்களுக்கு வந்தது. அதே போல தான் இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த உண்மைத்தன்மை, உண்மை உள்ளவர் என்பது எங்களுக்கு முதல்ல நாங்க பார்க்கிறோம். தேவன் உண்மை உள்ளவர் என்ற தலைப்புல நாங்க பார்க்க போறோம். சோ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் 2 வசனங்கள் அடுத்தடுத்து ஒன்றா போடுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான். 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 அதே அர்த்த அதே வார்த்தை இருக்கு, அழைத்தவர் அப்படி என்று. இயேசு கிறிஸ்துடன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அங்க கொஞ்சம் அந்த அழைப்பை விவரிச்சு சொல்லி இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:24 பொதுவான அழைப்பு. 1 கொரிந்தியர் 1:9 குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோக்கம் தான் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கர் 5:24 எங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் அப்படியே நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும் காலங்கள்ல நம்ம எதற்காக அவர் அழைச்சிருக்கிறாரோ அந்த எல்லா காரியங்களிலும் அவர் எங்களை உண்மையுள்ளவராய், எங்களுக்கு உண்மையுள்ளவராக அவர் எங்களை நடத்துவார் என்ற அர்த்தத்தில் தான் 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிறிது ஒரு மெல்லிய வித்தியாசம் இது ரெண்டுக்கும் இடையில் இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பது தான் இந்த ரெண்டிலையும் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 அது குறிப்பிட்ட ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோக்கம் என்ன? குமாரனாகி இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்ப இயேசு கிறிஸ்துடனான அந்த ஐக்கியத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:24 முடிவு பரியந்து நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழும் காலத்தில் தேவன் நம்மை எந்த நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறாரோ அது யாவையும் செய்து முடிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில். அடுத்து எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன வாக்கை மாறாதவர். சோ அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லித்தான் எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதுதான். அடுத்தது 1 யோவான் 1:9 நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல எல்லாம் இப்ப இந்த இந்த உண்மை 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 என்று நாங்கள் இந்த பார்க்குற எல்லா இடங்களிலும் ஆங்கில வேதாமத்தில் ஃபெய்த்ஃபுல் என்று தான் இருக்கு. அதாவது
அந்த தற்கால விசுவாசம் வேதாகமத்தில் உண்மை என்ற வார்த்தை தான் அங்க அடங்கியிருக்கு. இப்போ தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பது தான் இது காட்டுது. அதே போல 1 கொரிந்தியர் 10:13 எங்களுக்கு தெரியும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதுக்கு தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையில் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்காதவர். சோதனையில் உண்மையுள்ளவர். நம்முடைய சோதனைகளில் அவர் ஃபெய்த்ஃபுல். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13. இந்த புலம்பல் 3வது அதிகாரம் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிகாரம். புலம்பல் என்ற புத்தகமே ஒரு ஆச்சரியமான புத்தகம். எரேமியாவின் புலம்பல். அந்த புலம்பல்ல சரியா நடு அதிகாரத்துல நடு பகுதியில ஒரு பொன் இருக்கு. புலம்பலின் மத்தியில் ஒரு பொன். அதுதான் இந்த 22, 23வது வசனங்கள் புலம்பல் புத்தகத்துல. நீங்க இதுவரைக்கும் வாசிக்காதவங்க யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த 3வது அதிகாரத்தை மட்டுமாவது வாசிங்க. முழு புத்தகத்தையும் வாசிக்க முடியுமென்றா மிக நல்லது. எரேமியா புத்தகத்துக்கு பிறகு இருக்கு. ஸோ அந்த இடத்துல 22, 23 2 வசனங்கள் பார்த்தா அவைகள் 22 வாசிச்சா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். எதுவை? அவருடைய இரக்கங்கள். அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. நான் அது ரெண்டையும் சேர்த்து காலை தோறும் உண்மை பெரிதுன்னு போட்டிருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர். அதாவது ஒவ்வொரு இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அப்படி அல்ல. காலை தோறும் உண்மையுள் பெரிது என்று நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் எப்பயுமே தேவனுடைய உண்மை மாறாது, பெரிதா இருக்கிறது என்ற அர்த்தத்துல. சோ புலம்பர் 3வது அதிகாரம் 22வது 23வது வசனம். அதே மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். சிருஷ்டிகர்த்தர் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா என்ற பெயர் இந்த 1 பேதுரு 4:19 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். கிரியேட்டர், ஃபெய்த்ஃபுல் கிரியேட்டர் என்று ஆங்கிலத்துல இருக்கு. உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா. சில விஷயங்கள் ஆண்டவரை பற்றிய சில விஷயங்கள் எங்களுக்கு புத்தி கெட்டாது இல்லையா? எல்லா விஷயங்களையும் தேவனை பற்றிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொன்னால் அது என்ன சொல்றது, தேவனுடைய தன்மைக்கே அகௌரவம் இல்லையா? தேவனா இருக்கிறதே என்ன மாதிரி அப்படி இருக்க முடியாது. தேவன் எங்களை விட பெரியவர். அப்ப தேவனுடைய எல்லா காரியங்களையும் எங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா வேதத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபெய்த்ஃபுல் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தேவனுடைய உண்மைத்தன்மையை காண்பிக்க. தேவன் இப்படி இந்த விஷயங்களில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று காண்பிப்பதற்கு இந்த வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பொதுவா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும், போன முறையும் ஒரு கேள்வி எழும்பிச்சு. தேவன் என்று சொல்லும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் சேர்ந்தவர் தான் தேவன். அது பிதாவுக்கும் ஒரே குணம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே குணம் இருக்கு, பரிசுத்த ஆவியினருக்கும் ஒரே குணம் தான் இருக்கு. ஆனா அவர்கள் மூவரும் செய்யும் செயல்கள் வித்தியாசமானவை. ஒவ்வொருத்தரும் அது அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை தனித்தனியாக செய்கிறார்கள். அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வேலைகள் இருக்கிறது செய்யறதுக்கு. ஆனால் மூவரும் சேர்ந்து தான் தேவன். அதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அப்படித்தான் தேவன். சோ இந்த தேவன் உண்மையில என்று சொல்லும் பொழுது பொதுவாக அது சொல்லப்படுகிறது, மூவருக்கும் பொருந்தும். தேவன் உண்மையுள்ளவர். விசேஷமா அது பிதாவாகிய தேவன் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்றது தவறு இல்லை. ஆனால் பொதுவாகத்தான் அது தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தும். காட் என்ற வார்த்தை, தேவன் என்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மூவருக்கும் பொருந்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவருக்கும் பொருந்தும்.
ஆனா எப்படி இந்த மூவருக்கும் தனித்தனியாக செயல்பாடுகள் இருக்குதோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த விசுவாசம் என்பது அதாவது அவருடைய உண்மைத்தன்மை என்பது தனியாக வேத வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் தனியா புரிம்பா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது அதுதான். இயேசு கிறிஸ்து எந்தெந்த விஷயங்கள்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் உரித்தான ஒரு தன்மை. இயேசு கிறிஸ்துவின் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ முதலாவது தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம் இல்லையா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்கள் குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அப்ப அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர், ஃபெய்த்ஃபுல் ஹை பிரீஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை. அதே போலத்தான் எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல தம்மை ஏற்படுத்தினவருக்கு முழு வசனத்தை வாசிச்சால் எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ எப்படி மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் நடந்து கொண்டானோ அதை விட இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு, அதாவது பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போலத்தான் எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக ஒரு ஒரு ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனத்திலும் 6வது வசனத்திலையும் எபிரேயர் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவும் அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக. மோசே இருந்தது ஒரு பணிவிடைக்காரனை போலத்தான் உண்மை. ஒரு பணிவிடைக்காரன் எப்படி உண்மையுள்ளவனாய் இருப்பானோ அப்படித்தான் மோசே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு குமாரனாக, வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்படி ஒரு ஒப்பீடு அங்க செய்யப்பட்டிருக்கு. சோ இதுகளை குறித்து கொஞ்சம் ஓரளவு விளக்கமா நாங்க எபிரேய புத்தகத்தை படிக்கக்குள்ள நாங்க படிப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த வசனங்களை சொல்லிக் கொண்டு போறேன். அதே போல வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, உண்மையுள்ள சாட்சி. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. சோ அவருக்கு ஒரு பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் உண்மையுள்ள சாட்சி அப்படின்னு சொல்லு, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அதே போல வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல அவர் நியாயம் தீர்ப்பதற்காக வருகிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் தான் உண்மை உள்ளவர் என்று. அவர் வெளிப்படுத்த 19:11 நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டார். உண்மையும் சத்தியமும், உண்மை என்பது அங்கே ஃபெய்த்ஃபுல் என்பது, சத்தியம் என்பது தான் ட்ருத் என்பது. இப்போ தமிழ்ல உண்மை சத்தியம் ரெண்டுமே ஒத்த சொல் இல்லையா? தற்காலத்துல பாடசாலையில் சொல்லி கொடுத்தா உண்மை என்பதும் சத்தியம் என்பதும் ஒத்த சொற்கள். ஆனா அது அந்த கால மொழிபெயர்ப்பு காலத்துல அந்த இடத்துல விசுவாசம் என்று போட்டிருக்கலாம். அப்ப எங்களுக்கு விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் எங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அவர் விசுவாசம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்றதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசுவாசமும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர் என்று சொல்லலாம், தற்கால வழக்கில் சொல்ல போனா. ஸோ உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார் பண்ணுகிறார் அப்படின்னு தான் வெளிப்படுத்தல் 19:11 சொல்லப்பட்டு. இது நாங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எங்களுடைய ஆராதனைகளிலும் எங்களுடைய பாடல்களிலும் நாங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை இல்லையா? நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் தேவரீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் சொல்ல, அது குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 2:10 தமிழ் 12வது வசனம், மார்த்தன் 13 போட்டிருக்கிறோம் மன்னிக்கவும்.
ஆஹ் அது இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் 11வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆஹ் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்யோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். சோ பாடுபட்டது இயேசு கிறிஸ்து. சோ மரித்தது இயேசு கிறிஸ்து, உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்து. சோ அதனால இந்த வசனம் குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுது. அப்ப நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுகிற வசனம். சோ இந்த மாதிரி தேவனுடைய உண்மை தன்மை பொதுவாக தேவன் என்று சொல்வார் தேவன் உண்மை உள்ளவர் என்ற குணமும், இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார், நடந்து கொண்டார் என்பதை குறித்தும் வசனங்கள் நாங்க பார்த்தோம். இப்ப நம்முடைய உண்மை தன்மை, நாங்கள் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதாவது நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமது உண்மை, நம்முடைய விசுவாசம். இந்த வசனங்களை நான் இப்ப வேதத்துல திருப்பி காட்டுறேன். நேரம் போறபடியான மற்ற வசனங்கள் நான் வேதத்துல திருப்பி காட்டல. ஆனா இந்த வசனங்களை கொஞ்சம் நாங்க வேதத்துல திருப்பி பார்ப்போம். எல்லாரும் வேதத்துல திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 2:10. வெளிப்படுத்தல் 2:10. அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்ப நாம் வாழும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களா, தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களா, தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பது ஒரு விஷயம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய், நாம் அழைக்கப்பட்டிருக்கும் அழைப்புக்கு விசுவாசம் உள்ளவர்களாக. அஹ் இந்த- அந்த கு எனும் வேற்றுமை உருபு அஹ் அங்க ரொம்ப முக்கியம். உம் மேல் அல்ல, தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் அல்ல, தேவனுக்கு விசுவாசமா இருத்த, அல்லது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு விசுவாசமா இருத்த, அதுதான். சோ நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அல்லது விசுவாசமாயிரு என்றது, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றதுதான் சொல்லப்போ. சோ எங்களை இந்த உலக வாழ்க்கையில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னத்தான் எங்களுக்கு சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், எங்களுக்கு எதிரானதா இருந்தாலும், உலகமே எங்களுக்கு எதிர்த்து இருந்தாலும், நாங்கள் மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுதான் முதல் முதல் விஷயம். ம்? ரெண்டாவது, உக்கிரானத்துவம். தேவன் எங்களை நம்பி சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு? நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு. முக்கியமா தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றிய அறிவு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ தேவனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த 1 கொரிந்தியர் 4:2 அந்த ரகசியத்தை பத்தி தான் சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 4:2 முதலாவது வசனத்திலிருந்து வாசிச்சா, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். இப்ப நாங்க வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க இல்லையா, எங்களுக்கு வேதம் தெரியும், எங்களுக்கு தான் வேதம் தெரியும் அப்படின்னு சில பேர் இருக்கிறோம். ஆஹ் அப்ப தேவனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மற்ற மனிதர்களுக்கு புரியாதது, தெரியாதது நமக்கு தெரியும். அப்ப தேவனுடைய ரகசியங்களை நாங்க அறிஞ்சு வச்சிருப்போம். அப்படி தான், அதுதான் உக்கிரானக்காரர், ஸ்டுவர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். இப்ப ஹோட்டல்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு ஸ்டுவர்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சில இடங்களில், வேறு இடங்களிலும் ஸ்டுவர்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அவர்களுடைய வேலை அந்த அந்த ஒரு பொருளையோ அல்லது உணவையோ சரியான இடத்துல கொண்டு போய் கொடுப்பது. ஸோ உக்கிரானக்காரர் அதுக்கு பொறுப்பா இருக்கும். அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் உக்கிரானக்காரர். ஸோ தேவனுடைய ரகசியங்களில் உக்கிரானக்காரர் என்று எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன், இரண்டாவது வசனத்தில் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அப்ப தேவனுடைய ரகசியங்களை நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா இருந்தால், அதாவது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து வச்சிருப்போமா இருந்தால் சரியான விதமாக, அதை எங்களுக்குள்ளேயே வச்சு கொண்டிருக்க கூடாது. நாங்கள் அதுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும். ஒன்று, அதை எங்களுடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்தணும். அதே போல அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாகவும் நாங்கள் வேலை செய்ய வேணும். ஸோ இங்க நாங்கள் எல்லாம் உக்கிரானக்காரர். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தேவனை பற்றி எங்களுக்கு தெரியுமா இருந்தால் அந்த விஷயத்துக்கு நாங்கள் உக்கிரானக்காரராய் இருக்கிறோம். அப்ப அதை எங்களுக்குள்ளே வச்சிருக்காம அந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது எங்களுடைய கடமையாய் இருக்கிறது. அதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேணும். பதுக்கி வச்சால் அது வந்து திருட்டுத்தனம் இல்லையா? பதுக்கி வைக்க கூடாது. பதுக்கி வச்சால் அது கள்ளத்தனம். ஸோ விசுவாசமா இருப்போம் என்று சொன்னால் அதை பகிர்ந்து கொள்ள வேணும். பதுக்கி வைக்கக்கூடாது, பகிர்ந்து கொள்ள வேணும். மூன்றாவது தான் ஊழியத்தில். இதுவும் வசனத்தை சார்ந்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய வசனம் சார்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொதுவா ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2:2 இந்த வசனம் ஞாபகம் வச்சிருக்க இலகுவானது இல்லையா? 2:2 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அப்ப பவுல் எப்படி தீமோத்தேயுவை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரோ, பவுலுக்கு பிறகு தன்னுடைய காரியங்களை தீமோத்தேயுடன் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ உனக்கு பிறகு இந்த காரியம் நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க நீ உனக்கு பிறகு ஆட்களை ஏற்படுத்து. இது ஒரு அஞ்சல் ஓட்டம் போலத்தான், அந்த ரிலே ரேசிங் போலத்தான். நாங்க எப்பயுமே உயிரோடு இருக்க போறது இல்லை. எங்களுக்கு பிறகு எங்களோட ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னொருத்தர் வேணும். எங்களுக்கு பிறகு எங்களோட ஊழிய அப்படியே மடிஞ்சு போகக்கூடாது. எங்களுக்கு பிறகு எங்களோட ஊழியத்தை யார் செய்வது? அதை நாங்க மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு போக வேணும். அது யாருக்கு கொடுக்க வேணும்? உண்மையுள்ள மனுஷர்களுக்கு, ஃபெய்த்ஃபுல். ஸோ ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களுக்கு நாம் அதை கொடுக்க வேணும். பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்தாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, நீ இதை மற்றவர்களுக்கு, உண்மையுள்ள மற்றவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ ஊழியத்திலே உண்மையா இருப்பது அவசியமாய் இருக்கிறது. அடுத்து திருமண வாழ்க்கை. இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பா மாறி வந்திருக்கு. சில பேர் திருமணமே தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் திருமணமாகி உடனடியா விவாகரத்தை பத்தி பேசுறாங்க, இல்லாட்டி பிரிஞ்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் காணப்படுது. ஸோ இது எல்லா விஷயங்களிலும் இது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்க வேணும். இதில் உண்மை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் இதில் அர்த்தம் அதுதான் சொல்லப்படுது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாகவும் இருப்பதாக. ஸோ திருமண வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப உறவுகளிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேணும், குறிப்பா திருமண வாழ்விலே. அடுத்தது தொழில். நாங்க செய்யற தொழில். தீத்து 2:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீத்து 2:10 தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும். ஃபிடெலிட்டி அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் அதுக்கு ஃபெய்த்ஃபுல் என்றும் சொல்லலாம். ஸோ நல் உண்மை, அதுக்கு விசுவாசத்தான், அந்த அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு, நல் உண்மை என்பது. ஸோ ஒரு தொழில் செய்யற இடத்துல நாம்
விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேணும் எஜமான்களுக்கு அப்படின்னு வேதமே எங்களுக்கு கற்றுத்தருது. எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர்களுடைய எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஸோ எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களாக நாங்கள் தொழில் செய்யற இடத்துல எஜமான்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வது முக்கியம். அடுத்து ஜெபத்தில் ஜெபத்தில் இந்த கொலோசியர் 4:2 எங்களுக்கு தெரிஞ்ச வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியா நாங்க செய்யற ஜெபத்துல தொடர்ச்சியா நிலைத்திருக்க வேணும். விசுவாசமா இருத்தல்ன்றது அடிப்படை கோட்பாடே அதுதான், தொடர்ச்சியாக செய்தல், இடைவிடாமல் செய்வது. ஸோ எங்களுடைய ஜெபத்துல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க. ஸோ இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட காரியங்களும் இருக்கு, ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் காணும். நாங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களுக்கு, விசேஷமாக தேவனுடைய ரகசியங்களுக்கு நாங்கள் உக்கிரானக்காரராக அதுக்கு உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியத்தை இன்னொருவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். உண்மையுள்ள மற்றவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய திருமண வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழிலே எஜமான்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜெபத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மன்னிக்கணும், இதுல தலைப்பு தவறு. நமது உதாரணங்கள் அல்ல, சில உதாரணங்கள், சில உதாரணங்கள். டைப்பிங் மிஸ்டேக். ஓகே. ஸோ சில உதாரணங்கள் தானியல் புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியல் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார், குறிப்பாக ஜெபம் பண்ணுவதற்கு அவர் எப்படி தவறாமல் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார் என்றதிலும் மற்ற விஷயங்களிலும் ராஜாவுக்கு எப்படி உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல யோசேப்பு எங்களுக்கு தெரியும், விசேஷமா குறிப்பா ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல தன்னுடைய எஜமானுடைய மனைவிக்கு எதுவும் செய்யக்கூடாது, அது எஜமானுக்கு செய்கிற துரோகமாக அவர் கருதினார் இல்லையா? ஸோ எஜமானுக்கு விசுவாசமா இருப்பதற்கு யோசேப்பு நல்லதொரு உதாரணம். ஆதியாகமம் 39ல அது இருக்கு. ரூத் புத்தகத்துல ரூத்தினுடைய விசுவாசம், ரூத் எப்படி தன்னுடைய மாமியாருக்கு விசுவாசமா இருந்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். நெகேமியா 7:2 அனனியா என்ற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது நாங்க பெருசா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நெகேமியா 7:2 சாரி, அனனியா இல்ல, மன்னிக்கணும், ஆனானி, அவனுடைய பேர் ஆனானி. நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனுமாகிய அனனியாவையும், அனனியா தான், மன்னிக்கணும், ஆமா அனனியா தான், அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியா. அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன் என்று அவனை பத்தி, அனனியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. For he was a faithful man and feared God above many, above many. So அனனியா என்பவன் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மற்றவர்கள் எல்லாரையும் விட. நாங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் என்ன, அவன் அப்படி இருந்தா எனக்கு இருக்க இயலாதா, அவன் அதை செஞ்சா என்னால் இது செய்ய முடியாதா, அப்படி அல்ல. இந்த உண்மைத்தன்மை விசுவாசம் உள்ளவனாக இருப்பது, மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் அதற்கு மேலாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்யறதுக்காக நாங்க அது செய்ய முடியாது. விசேஷமா தொழில் செய்யற இடங்கள்ல அந்த வார்த்தை இருக்கும், அவனுக்கு மட்டும் அப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கவனமா இருக்க வேண்டும். அனனியா என்பவன் மிகவும் அப்படி ஒரு பெயர் வாங்கின நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். அதே போல பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்கிற நேரத்துல தீமோத்தேயுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? அவர் சொல்ற, என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் பயமில்லாம சொல்றார். ஸோ அந்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பவுல் உண்மையுள்ளவராய் இருந்தார். அதே போல இன்னும் ஒரு பெருசா தெரியாத ஒரு பெயர் தான் இந்த தீகிக்கு என்ற மனிதன். தீகிக்கு என்ற ஒரு மனிதன் எபேசியர் 6வது அதிகாரம் 21வது வசனத்துல அவனை பத்தி இருக்கு.
அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு. தீகிக்கு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரன். அடுத்தது கொலோசியர் 1:7 எப்பாப்பிராவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன். கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன். ஸோ இந்த மாதிரி சில உதாரணங்கள் வேதத்தில் நாங்கள் காணலாம். உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கு பேரே அதுதான், அவர்களுடைய வழங்கப்பட்ட பேர், அவருடைய சாட்சி அப்படியாகத்தான் இருந்தது. எங்களை பற்றியும் அப்படி சொல்ல வேண்டியதான் இருக்க வேண்டும். நேரம் கடந்து போய்விட்டது. ஆகிய நான் அடுத்ததுக்கு போகிறேன் வேகமா. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, மன்னிக்கணும், இன்னைக்கு லேட் ஆயிட்டு. ஸோ பலன்கள் மத்தேயு 25:21 அவர் நமக்கு அழைக்கிறார். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்ற பெயர் அவர் சொல்றார் இல்லையா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அவர் அழைக்கிறார். ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராய் இருந்தால் இனி அநேகத்தின் மேல் அதிகாரமாயிரு என்று லூக்கா 6:10 சொல்றாரு இல்லையா? ஸோ நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் காரியம் சிறிதாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்திலே நான் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் வசனத்தை மாத்தி போட்டோம் போல இருக்கு. லூக்கா 6:10 இல்லை அந்த வசனம், டைப்பிங் மிஸ்டேக் மறுபடியும் போல இருக்கு. 16:10 மன்னிக்கணும். லூக்கா 16:10. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஸோ கொஞ்சத்தில் இன்றைக்கு நாங்க எங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கொஞ்சத்திலுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமா இருந்தால் தேவன் எங்களுக்கு அநேகத்தை தருவார். ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்சத்துல நாங்க அதை அசட்டை பண்ணி இது கொஞ்சம் தானே, இது யார் கவனிக்க போறா என்று சொல்லி அசட்டையா இருந்தோமா இருந்தால் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை எங்களை நம்பி கொடுக்க மாட்டார். அதே போல எபிரேயர் 6:10 உண்மை என்ற வார்த்தை இல்லை அந்த இடத்துல, ஆனால் அதுல அர்த்தம் அதுதான். எபிரேயர் 6:10 பாத்தீங்கன்னு சொன்னா தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப நாம் தேவனுக்காக செய்யறவற்றை தேவன் மறந்து விட மாட்டார், அதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்காக செய்யற காரியங்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் எபிரேயர் 6:10. முதல்ல லூக்கா 16:10. சரி, அடுத்து தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு ஜீவகிரீடம் அளிக்கிறார். நாங்க முதல்ல பார்த்த வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. அப்படி மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் இருந்தால் ஆண்டவர் சொல்றார் என்னது? ஜீவ கிரீடத்தை பெறுவாய். நீ மரணம் பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ உண்மையுள்ளவர்களா இருக்கும் பொழுது தேவன் எங்களை உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் மீது ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் தருகிறார். நாங்கள் செய்கிற காரியங்களை உண்மையுள்ளவர்களாய் நாம் இருப்பதை தேவன் மறந்து விட மாட்டார். நமக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸோ ஆவியின் கனியில இந்த விசுவாசம் என்றது எங்களுடைய உண்மையுள்ள தன்மையை தான் எடுத்து காட்டுது. தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற விசுவாசம் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் அது நல்லது. எங்களுக்கு இது ஒரு ஆவியின் கனியாக நாம் காண்பிக்கலாம். மற்றபடி நாம் நினைக்கிற இந்த பிலீஃப் அல்லது ஃபெய்த் என்பதுக்குரிய விசுவாசமாக எடுத்தால் அது எங்களுடைய குணத்தை குறிக்காது. ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம்
அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வரமாக இருக்கிறது. உண்மையுள்ளவர்களின் சில சாட்சியாளர் நாம் யோபை மறந்து விட்டோம். சோதனை காலத்திலும் நாம் தேங்க்யூ திலீபன் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. உண்மையுள்ளவர்களுடைய உதாரண பட்டியலில் யோபுவை மறந்து விட்டோம் என்று. யோபுவும் சோதனை காலத்திலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லுகிறார் திலீபன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சோ இந்த ஆவியின் கனியில் வருகிற இந்த விசுவாசம் என்பதே எங்களுடைய உண்மையுள்ள தன்மை, அல்லது நாம் ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பது, நாம் செய்யும் காரியத்தில், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும் காரியத்திலே நாம் விசுவாசமாய் இருத்தல் என்பதை சார்ந்துதான் இது படிப்பினை போனோம். அந்த அவ்விடத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இந்த ஆவியின் கனி என்பது முழுமையடைய செய்ய முடியும். ஸோ அன்பு எப்படி ஒரு குணமோ அதே போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது ஒரு குணமாய் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துக்கான செயல்பாடு உங்களுக்கு சங்கீதம் 89 என்பது தேவனுடைய உண்மைத்தன்மையை வர்ணிக்கிற ஒரு சங்கீதமா இருக்கு. சங்கீதம் 89 என்பது தேவனுடைய உண்மைத்தன்மையை வர்ணிக்கிற ஒரு சங்கீதமா இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. வாசிச்சு முடிஞ்சா எழுதி பாருங்க. தேவனுடைய உண்மைத்தன்மை எப்படியாக விபரிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் விபரிக்கப்பட்டிருக்கு, தேவன் உண்மையுள்ளவர் என்பது எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு, ஏன் நாங்கள் சங்கீதம் 89 தேவனுடைய உண்மைத்தன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று நீங்கள் அதை தேடி வாசிச்சு எழுதி பாருங்க. தேவன் உண்மையுள்ளவர் என்று சங்கீதம் 89 ஏன் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக தேவன் உண்மையுள்ளவர், தேவனுடைய உண்மைத்தன்மை சொல்லப்பட்டிருக்கு. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் 89 எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றது தேடி பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான செயற்பாடு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை ஸ்டடி நடக்காது. நான் மன்னார் போறேன். ஸோ அதனால ஸ்டடி செய்ய டைம் இல்லை. ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை நான் மன்னார் போக வேண்டியிருக்கு. ஸோ மன்னார்ல இருப்பேன். அப்போ அங்கிருந்து ஸ்டடி செய்ய முடியாது. ஸோ அடுத்த வாரம் ஸ்டடி நடக்காது. 17ஆம் தேதி திரும்ப 24ஆம் தேதி தான் ஸ்டடி நடக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் படிக்க போறது சாந்தம் சாந்தம் என்ற தலைப்பு. ஸோ இதுவரைக்கும் சொல்லுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு அது என்ன விசுவாசத்துக்கு விசுவாசம் என்றால் என்ன ஆரம்பிக்குதானே? ஓ அது என்னத்த அது அதுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல பிரதர், அது தேவன் மீது வைக்கும் விசுவாசம், தேவன் மீது வைக்கும் விசுவாசம், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். அது ஃபெய்த். ஃபெய்த்துக்கும் ஃபெய்த்ஃபுல்லுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது தேவன் மீது வைக்கும் விசுவாசம் என்றது விசுவாசத்துக்கும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருத்தல் என்ற அந்த விசுவாசம். இப்ப நீங்க பைபிள் வாசிக்காத தற்கால பாவனையில் இருக்கிற ஒருத்தட்ட போயிட்டு உலகத்துல இருக்கிற ஒருத்தட்ட போயிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா விசுவாசம் தான் என்ன அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு ஆளுக்கு எப்படி நான் விசுவாசமா இருக்கேன், நான் வேலை செய்கிற இடத்துல என் எஜமானுக்கு நான் எப்படி விசுவாசமா இருக்கிறேன் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விசுவாசத்துக்கும் எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் இருக்கிற விசுவாசம் எங்களுடைய ஃபெய்த், அதாவது பிலீஃப், நம்பிக்கை சார்ந்தது. அது வேற, இது வேற. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் 24ஆம் தேதி நாங்கள் சந்திப்போம் சாந்தம் என்ற தலைப்பில். ஸோ ஆவியின் கனியில நாங்க அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், எங்களுடைய விசுவாசம், உண்மை உள்ள தன்மை, இது எங்களுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்வோம். எப்படி தேவனுடைய கிருபை காலைத்தோறும் புதிதா இருக்கிறதோ அதே போல எங்களுக்குள்ளேயும் இந்த ஆவியின் கனி இருக்குதா அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஸோ நிறைவு செய்வதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அதோட கூட நாங்கள் இன்றைய நாள் ஸ்டடியை முடிக்கலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தோட்டமும் அருமையான வேலையுமாக ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இன்றைய நாளிலும் ஆண்டவரே விசுவாசத்தை நாங்கள் பற்றி நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள கற்பிக்கிறவே செய்தீங்க. அதுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் உடைய கரம் கூட இருந்தமைக்கா நன்றி. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. வராதவர்கள் ஆண்டவரே இனி வருகிற ஆண்டவரே காலப்பகுதியிலே ஆண்டவரே இந்த இணையதளத்தின் மூலமான இந்த வேத பாடத்திலே அவர்களும் இணைந்து ஆண்டவரே இன்னுமாக கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ள கத்திருக்கிறவே செய்யுங்க.
ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே நாங்கள் உண்மையை எப்படியாக நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். தேவன் எப்படியாக உண்மை உள்ளவராய் இருந்தார், அப்படியான ஆண்டவரே உதாரணங்கள், அதற்கான பலன்கள், இப்படியான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீங்க. நன்றி ஆண்டவரே. தெரியாதவைகளை தெரிந்து கொள்ள ஆண்டவரே இது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இதில் அநேகர் வந்து ஆண்டவரை கலந்து ஆண்டவரே பயன்பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத பாடத்தை நடாத்துகிற சகோதரனையும் உடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அவர் மூலம் இன்னும் நாங்கள் அநேக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் பொறுப்படுங்க. எல்லாவற்றும் உடைய வல்லமை வாய்ந்த திருக்கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.